வணக்கம் மக்களே, நாங்கள் எங்கள் ட்ரிப்புக்கு முன்னாடி ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கான் பாருங்கள் நம்ம செல்லக்குட்டி ராஜ்தானி எக்ஸ்பிரஸ். ராஜ்தானி எக்ஸ்பிரஸில் டெல்லி வரையும் தேர்ட் ஏசியில் ட்ராவல் பண்ணக்கூடிய இந்த ட்ராவல் வாக தான் நம்ம பார்க்க போகிறோம் மக்களே. ஸோ இங்கே ராஜ்தானி எக்ஸ்பிரஸை பற்றி சொல்லணுன்னா முழுக்க ஏசி தான் மக்களே. தேர்ட் ஏசி, செகண்ட் ஏசி, ஃபஸ்ட் ஏசி அப்படின்னு இந்த ட்ரெயின் ஃபுல்லாகவே ஏசி தான் இருக்கும். ஏசி கம்பார்ட்மெண்ட் மட்டும்தான் இருக்கும். ஸோ அது தவிர்த்து இதில் வந்து ஸ்லீப்பரோ இல்லை செகண்ட் சீட்டிங்கோ கிடைக்காது மக்களே. ஸோ இந்த ட்ரெயினில் நம்ம ஏறி உட்கார்ந்த கொஞ்ச நேரத்துலேயே நம்மளுக்கு டீ கிட் எடுத்துன்னு வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் ஒரு பால் பவுடரு, ஒரு டீ தூள், அப்புறம் ஒரு சக்கரை பாக்கெட்டு, 2 பிஸ்கெட் கொடுத்துருக்காங்க மக்களே. ஸோ இது ராஜ்தானி எக்ஸ்பிரஸ் அப்படின்றதுனால இதில் முழுக்க டீலேருந்து, டிஃபன்லேருந்து, லஞ்சிலேருந்து, ஈவினிங் ஸ்நாக்ஸ்லேருந்து, நைட்டு டின்னர் வரையும் முழுக்க இவங்களே ப்ரொவைட் பண்ணுறாங்க மக்களே. ஸோ இதில் நான் இந்த டீ கிட்ட உங்களுக்கு காட்டுறேன், பார்த்துக்கோங்க. நம்மளே சுடு தண்ணி எடுத்து வந்து கொடுத்துருவாங்க. அதில் இந்த டீயை போய் டிப் பண்ணி நம்மளே மேக் பண்ணி குடிக்கிற மாதிரி தான் இருக்கும் மக்களே. ஸோ இந்த டீயை பொறுத்தவரையும் எப்படி இருந்துச்சுன்னா, இந்த கிட்டெல்லாம் கொடுக்கும்போது ரொம்ப பயங்கரமாகவே இருந்துச்சுன்னே சொல்லணும். ஆனால் இந்த டீ எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி குடிக்க போகும்போது பார்த்தா டேஸ்ட்டு வெரி ஒஸ்ட்டுன்னு தான் சொல்லணும் மக்களே. என்னடா டீ குடிச்சிட்டே இருக்கும்போதே வண்டி எங்கேயோ நிற்கிதே அப்படின்னு தோணுச்சு. ஸோ வெளியில் வந்து பார்த்து அதுக்குள்ளேயோ ஸ்டாப்பிங் வந்துச்சான்னு பார்த்தா கண்டிப்பாக இல்லை மக்களே. குண்டூரில் சிக்னலுக்காக நிற்க வச்சுருந்தாங்க. ஸோ இங்கே சின்ன ஒரு வாட்டர் ரீஃபில்லும் நடக்கும் மக்களே. ஸோ இங்கே ஸ்டாப்பிங் இல்லைனா கூட எப்போவுமே ராஜஸ்தானி வந்து இங்கே சிக்னலுக்காக நிற்க வச்சு ஒரு வாட்டர் ரீஃபில் பண்ணிட்டு போகிறது வந்து ஒரு கடந்த பல வருஷங்களாகவே ஒரு முறையாகவே போயிட்டுருக்கு அப்படின்னே கூட சொல்லலாம் மக்களே. ஸோ ஒரு 3 to 4 மினிட்ஸில் வண்டி மூவ் பண்ணிட்டாங்க. மூவ் பண்ணதுக்கு அப்புறம் பாருங்கள், அந்த ஆந்திராவோட அவுட்ரு அந்த அழகை ரசிச்சுட்டே ட்ராவல் பண்ணுவோம் பாருங்கள். என்ன சொல்கிறதுங்க, எப்போவுமே ஒரு விஷயம் சொல்கிற மக்களே, நம்ம வந்து இந்த மாதிரி லாங் ஜேர்னியெல்லாம், அதாவது 24 ஹவர்ஸ் மேலே நம்ம ஜேர்னி பண்ணும்போது நமக்கு வந்து இந்த ஃபஸ்ட் ஏசி, செகண்ட் ஏசிலாம் ரொம்ப ஆடம்பரம் மக்களே. ஸோ நம்ம அது தவிர்த்து ஸ்லீப்பரு, 2 சீட்டர்லாம் போனோன்னா வடக்கன்ஸை பற்றி தெரியும், அவங்க கூட நம்ம ட்ராவல் பண்ணுறதே ரொம்ப பெரிய கஷ்டமாயிடும். ஸோ இந்த தேர்ட் ஏசி அப்படின்றது செமையாக இருக்கும் மக்களே. அதுவும் ராஜ்தானி எக்ஸ்பிரஸில் தேர்ட் ஏசி நீங்கள் போகிறது வந்து ஒரு தனி சுகம், அதை பற்றி நம்ம சொல்லவே தேவையில்லை. இப்போ பாருங்கள், கம்பார்ட்மெண்ட் ஃபுல்லாக நம்மளுக்கு ஃப்ரீயாக இருக்கிறதுனால நான் ஈஸியாக வெளியில் வந்து இந்த வீடியோ எடுத்து உங்களுக்கு பிளாகாக காட்டவும் ரொம்பவே செமையாக இருக்குது மக்களே. ஸோ இந்த ஃபீலிங் வந்து உங்களுக்கு சொன்னால் புரியாது, நீங்கள் ட்ராவல் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதை ஃபீல் பண்ணுவீங்க மக்களே. ஸோ அந்த தேர்ட் ஏசிலேருந்து அப்படியே வெளியில் வந்து நம்ம ஃப்ரீயாக நின்றுட்டு இந்த மாதிரி அந்த இயற்கை சீனரியெல்லாம் நான் வீடியோ எடுத்து உங்களுக்கு காட்டும் போது ஒரு செம மேக்ஸிவாகவே இருக்கும் மக்களே. ஸோ பாருங்கள், பார்த்துட்டு நீங்களும் இந்த அழகை ரசிச்சுட்டே அப்படியே நம்ம கூடயே ட்ராவல் பண்ணிகிட்டே வாங்கலாம். இன்னும் சுவாரஸ்யமான விஷயம் நிறைய இருக்குது இந்த ட்ராவலில். கொஞ்சமாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம ஃபாஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சுட்டானே சொல்லணும் மக்களே. கொஞ்சமாக ஸ்பீடோமீட்டர் பாருங்கள், மேலே ஏறிட்டே போகுது. 97, 98ன்னு ஆரம்பிச்சிட்டா மக்களே. 130 கிலோமீட்டர் ஸ்பீடு வரையும் இந்த ரூட்டில் இவனுக்கு வந்து பெர்மிட் இருக்குது மக்களே. ஸோ இது ராஜ்தானி எக்ஸ்பிரஸ் அப்படின்றதுனால நம்ம எந்த ட்ரெயினுக்கும் வழிவிட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ட்ரெயினுக்காக தான் மற்ற ட்ரெயின்லாம் வழி விட்டு நின்றுட்டுருக்கோம். கொஞ்சமாக ஸ்பீடு எடுக்கிறான். நீங்களே ஸ்பீடோமீட்டரில் பாருங்களேன், அந்த அழகை ரசிச்சுட்டே பாருங்களேன். Slow down as you have gone beyond the set speed limit. நம்ம வெளியே அந்த பீஸ்ட் ஸ்பீடை என்ஜாய் பண்ணிட்டு வரத்துக்குள்ளேயே உள்ள பிரேக்ஃபாஸ்ட் வந்துடுச்சு மக்களே. நான் வெஜிடேரியன் புக் பண்ணியிருந்தேன் அப்படின்றதுனால எனக்கு வந்து ஒரு மேங்கோ ஜூஸ், உப்மா, சாம்பார், வடை, எப்பயும் போல் அந்த டீ கிட்டு கொடுத்துருந்தாங்க மக்களே. ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டை சொல்லணுமே டேஸ்ட் வைஸு சூப்பராக இருந்துச்சுன்னே சொல்லணும் மக்களே. டீ வந்து ஒஸ்ட்டாக இருந்துச்சு, அதை விட்டுடுங்க. அதை தவிர்த்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்னு பார்க்கும்போது வேறு லெவல் மக்களே. டேஸ்ட் வைஸும் சரி, குவான்டிட்டி வைஸும் சரி, பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு ஓகே அப்படின்னே சொல்லலாம் மக்களே. ஸோ இது தவிர்த்து நான்வெஜ் நீங்கள் ஒரு வேளை புக் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா சேம் இதே எல்லாமே தான் மக்களே. ஸோ இது தவிர்த்து என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டீ, மேங்கோ ஜூஸ் தவிர்த்து இந்த ஒரு ப்ரெட்டும் அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஆம்லேட்டு வித் சேலடோடு கொடுத்துருவாங்க மக்களே.
ஸோ என்னை பொறுத்த வரையுமே நான்வெஜ்ஜை கம்பேர் பண்ணும்போது வெஜிடேரியனே ஓகேன்னு தோணுச்சு. ஒருவேளை இல்லை எனக்கு நீங்கள் நான்வெஜ் தான் வேணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கனாலும் உங்களுக்கு அது ஒரு கம்ஃபர்டபுளான பிரேக்ஃபாஸ்ட்டாகவே இருக்கும் மக்களே. என்ன ப்ரெட்டு மட்டும்தான், ப்ரௌன் ப்ரெட்டு 2 ஸ்லைஸ் கொடுப்பாங்க மக்களே. ஸோ இது தவிர்த்து வாட்டர் பாட்டிலேருந்து டீ கிட்டும் இது கூட சேர்த்து திருப்பியும் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. பட் ஆனால் இந்த டீ கிட் ஏன், அதுதான் என்னோடய கொஸ்டினாக இருக்குது. அந்த அளவுக்கு பெருசாக இல்லைனாலும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு அப்படியே வெளியில் வந்து பார்த்தோன்னா ஒரு சூப்பரான சீனரி மக்களே. ஸோ ஒரு பாரத் பென்ஸ் அதோட ட்ரக்கை ஏற்றிட்டு ஒரு கூட்ஸ் வந்து நம்ம வண்டிக்கு வழி விட்டுட்டு நின்றுட்டு இருந்தான். ஸோ நீங்கள் அதை பாருங்களேன், அந்த அழகை பார்த்து ரசிங்களேன். ஒரே ஒரு விஷயம் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க, இதில் எத்தனை ட்ரக் இருக்கும் அப்படின்னு உங்களால் என்ன முடிஞ்சிச்சுன்னா எண்ணி கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வீடியோ எடுக்கிற இந்த நேரத்தில் வந்து அதை எண்ணக்கூடிய அந்த மைண்ட் செட்டில் இல்லை மக்களே. ஸோ நீங்கள் ஒரு வேளை இந்த ட்ரக்கை எண்ணிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரக்கோட அந்த அழகான சீனரியை பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்டே வாங்க. அடுத்தடுத்து என்னென்னு நம்ம பார்த்துட்டே போவோம். அந்த அப்பிக்கட்லா ஸ்டேஷனை தாண்டின ஒன்றுமே திருப்பவும் நம்ம ட்ரெயின் வந்து வேறு லெவலில் ஸ்பீட் எடுத்து ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டா மக்களே. ஸோ எப்போவுமே ராஜஸ்தானி எக்ஸ்பிரஸில் நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது அந்த ஸ்பீடு மட்டும் தனி லெவலில் இருக்கும் மக்களே. ஸோ இது ஒரு ப்ரீமியம் ட்ரெயின் அப்படின்றதுனால மற்ற எல்லா ட்ரெயினையுமே ஓரங்கிட்டி நிற்க வச்சுட்டு நமக்கு எப்போவுமே ரூட்டை கிளியர் பண்ணி கொடுப்பான். மோஸ்ட் ஆஃப் டேஸ் சொல்லணுன்னா இந்த ராஜஸ்தானி எக்ஸ்பிரஸ் மட்டும் லேட்டாக போனதாகவே இல்லை மக்களே. ஸோ ஒரு 10-15 மினிட்ஸ் வந்து ஏர்லியாக போவோம் அப்படின்னு வச்சுப்போமே, அப்படி இல்லைன்னா ஒரு 5-10 மினிட்ஸ் லேட்டுன்னு வச்சுப்போமே. இதெல்லாம் நம்ம லேட்டுன்னே சொல்ல முடியாது. அதாவது கிட்டத்தட்ட 1.5 நாள் ட்ராவல் பண்ணுற ஒரு ட்ரெயின், ஐ மீன் 28 ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணுற ஒரு ட்ரெயின் வந்து 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ்லாம் பெருசாக எடுத்துக்க முடியாது. இருந்தாலும் குறிப்பிட்டு சொல்லணும்னா இந்த லெவலில் பார்க்கும்போது இது நிறைய நாள் அதோட ஸ்டேஷனை வந்து ஏர்லியாகவே ரீச் பண்ணியிருக்குன்னே தான் சொல்லணும் மக்களே. திரும்பவும் ராஜஸ்தானி எக்ஸ்பிரஸ்க்கே இருக்கக்கூடிய அந்த ஸ்பீடை ரீச் பண்ண ஆரம்பிச்சா மக்களே. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, இந்த ரூட்டில் வந்து 130 கிலோமீட்டர்ஸ்லேயே இந்த ட்ரெயினுக்கு எலிஜிபிள்னு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் இந்த வீடியோ எடுக்கும்போது ட்ரெயின் அவ்வளோ ஸ்பீடாக போகிற மாதிரி ஃபீல் பண்ணலை. பட் ஸ்பீடோ மீட்டரில் நீங்கள் பாருங்களேன், என்ன ஸ்பீடு, ஸ்பீடில் சும்மா தெளிக்க விட்டுட்டு மூவ் பண்ணுறா மக்களே. ஒரு வழியாக கரெக்டாக ஆன் டைமில், அதாவது அவன் சொன்ன டைமை விட ஒரு 10 நிமிஷம் முன்னாடியே, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் மக்களே, ராஜஸ்தானி எக்ஸ்பிரஸ் இல்லையா, ஸோ விஜயவாடா அவுட்ரு ரீச் பண்ணிட்டா மக்களே. நம்ம ஸ்லோவாக விஜயவாடா ஸ்டேஷனுக்குள்ளே, விஜயவாடா ஜங்ஷனுக்குள்ளே ஃபஸ்ட்டு ஸ்டாப், அதாவது நம்ம ராஜஸ்தானி எக்ஸ்பிரஸோட ஃபஸ்ட்டு ஆல்ட்டுக்குள்ளே போக போகிறோம். ஸோ நீங்கள் அப்படியே இதை என்ஜாய்மெண்ட் பண்ணிகிட்டே வாங்கலேன். ஒரு கேர்வியாக நீங்கள் எதிர்பார்க்குற அந்த பிளாட்ஃபார்ம் இல்லாமல், ஐ மீன் 7th பிளாட்ஃபார்முக்குள்ளே எடுத்துகிட்டு போவான்னு நினைக்கிறேன். அந்த கேர்வியான சீனரியை பாருங்களேன். ஸோ நம்ம யூகிக்க முடியாத மாதிரி ஒரு பெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு பிளாட்ஃபார்மில் ஸ்டாப் பண்ணுவோம் மக்களே. அதுதான் ராஜஸ்தானி எக்ஸ்பிரஸோட அந்த ஸ்பெஷாலிட்டின்னே சொல்லணும். வாங்க இந்த வாட்டியும் அதே மாதிரி உள்ளே எடுத்து போயிட்டு நிறுத்துறானான்னு பார்ப்போமே. ஸ்லோவாக உள்ளே ரீச் பண்ணுவான். அந்த அழகை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் மக்களே, வேறு லெவலில் இருக்கும்.
என்ன சொன்னாலுமே இந்தியன் ரயில்வே தாப்பா. நம்ம எதிர்பார்த்த மாதிரியே அதே மாதிரி யூகிக்க முடியாத பிளாட்ஃபார்ம் வழியாக போயிட்டு ஒரு கர்வ்ட போட்டு எடுத்துகிட்டு போயிட்டு அதே 7th பிளாட்ஃபார்மில் தான் எடுத்துகிட்டு போகிறான்னு நம்ம கஸ் பண்ணுறோம் மக்களே. பாருங்களேன், வேறு லெவல். எப்போவுமே நம்ம இந்தியன் ரயில்வேல மட்டும் சொல்லி அடித்த மாதிரி நம்ம வெயிட் பண்ணுவோம். பாருங்கள், நம்ம எதிர்பார்த்த ட்ராக் எல்லாம் கட் பண்ணி ஒரு மாதிரி கர்வியில் எடுத்துன்னு போயிட்டு நிறுத்துவான் பாருங்க மக்களே. ஆத்தி வேறு லெவல் போங்க. இதனால தான் இந்தியன் ரயில்வே எப்போவுமே ஆடம்பரம் அப்படின்னு சொல்கிறாங்க மக்களே. இந்த வேஃபை இன்ஜினை பார்த்த உடனே தான் எனக்கு ஒரு விஷயம் டக்குனு ஞாபகம் வந்தது மக்களே. நம்ம ட்ரெயினை புல் பண்ணி இழுத்துட்டு போயிட்டு இருக்கக்கூடிய இன்ஜின் வந்து வேப் 7. அந்த பீஸ்டான வேப் 7 இன்ஜின் தான் நம்ம ட்ரெயினை இந்த வேகத்தில் புல் பண்ணி இழுத்துட்டு போயிட்டுருக்கு மக்களே. ஸோ இது லேட்டாக சொன்னாலும் கண்டிப்பாக இந்த வீடியோவில் நான் சொல்லிட்டேன்ற மன திருப்தியோட இந்த விஜயவாடா ஜங்ஷனோட அழகை பார்த்துட்டு ரசிச்சுட்டே அப்படியே வாங்கலை. ஸ்டாப்பிங் வந்ததோ இல்லையோ உள்ளுக்குள்ளே லஞ்சு வந்துச்சு மக்களே. ஸோ லஞ்சை பொறுத்தவரையும் நான் வெஜ் அப்படின்றதுனால எனக்கு வந்து ஒரு ஒயிட் ரைஸு தவிர்த்து ஒரு தால், அது தவிர்த்து ஒரு பன்னீர் பட்டர் மசாலா, 3 சப்பாத்தி, தயிர், கொஞ்சம் வெஜிடபிள் கூட்டு மாதிரியும் அதுக்கப்புறம் ஒரு பிக்கிள் மாதிரியும் கொடுத்துருந்தாங்க மக்களே. ஸோ சாப்பாடை சொன்னனாலும் வேறு லெவல். எப்படி பிரேக்ஃபாஸ்ட் அல்டிமேட்டுன்னு சொன்னனோ அதே மாதிரி லஞ்சும் ஒரு வேறு லெவலாக தான் இருந்துச்சு மக்களே. ஸோ ஆலு சப்ஜி கொடுத்துருந்தாங்க. உண்மையிலேயே இது நம்ம சவுத் இந்தியன் டேஸ்ட்டில் இருந்துச்சு மக்களே. ஸோ இது வரையும் எல்லாமே ஓகேனே சொல்லணும். லஞ்சு முடித்த உடனே நமக்கு பின்னாடி ஐஸ்கிரீம் எட்டு வந்து கொடுத்தாங்க மக்களே. இது வந்து ஒரு வெனிலா ஃப்ளேவர் ஐஸ்கிரீம் தான், ஆனால் பெல்ட் ஆகாமல் நல்லா குவாலிட்டியாகவே இருந்துச்சு மக்களே. ஸோ நம்ம அப்படியே லஞ்சை முடிச்சுட்டு திரும்பியும் விஜயவாடா தாண்டி அப்படியே வெளியில் வந்து நின்னோம் மக்களே. ஸோ உண்மையை சொல்லணும்னா நான் லஞ்சு சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் தூங்கிட்டேன் மக்களே. ஸோ தூங்கி எழுச்சிட்டு அப்படியே வெளியில் வந்து பார்த்தா வண்டி எப்பயும் போல் ஒரு ஆவரேஜாக அப்படியே ட்ராவல் ஆகிட்டு போயிட்டே இருந்துச்சு மக்களே. ஸோ அப்படியே பாருங்களேன், வாராங்கல் கிட்ட இந்த வண்டி நெருங்குற அந்த அழகையும் பார்த்து அப்படியே என்ஜாய்மெண்ட் பண்ணுங்கள். நம்ம வாராங்கல் ஸ்டேஷன் ரீச் ஆன உடனே பேசுவோம் மக்களே. அது வரையும் அந்த சீனரியை பார்த்து என்ஜாய் பண்ணுங்களேன். ஸோ நம்ம ட்ரெயின் எப்பயும் போல் ஆன் டைமில், அதாவது 10 நிமிஷம் ஏர்லியாகவே வாராங்கல் ஸ்டேஷனை ரீச் பண்ணிட்டா மக்களே. ஸோ இந்த வாராங்கல் ஸ்டேஷனில் நான் உங்ககிட்ட வைக்கக்கூடிய ஒரு ரெக்வஸ்ட் என்னென்னா, மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் இந்த மாதிரி நிறைய வீடியோ எடுத்து கூட அது நமக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் மக்களே. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எப்படி விஜயவாடா ஸ்டேஷன் முடிஞ்ச உடனே நமக்கு லஞ்சு வந்துச்சோ அதே மாதிரி வாராங்கல் ஸ்டேஷன் முடிஞ்ச உடனே நம்மளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்துச்சுன்னே சொல்லணும் மக்களே. ஸோ ஸ்நாக்ஸை பொறுத்த வரையும் ஒரு
பிரெட் சாண்ட்விட்ஜி, அதுக்கப்புறம் இந்த பிஸ்தாவோட பர்ஃபி ஸ்வீட் ஒன்று. இது வேறு லெவலில் டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னே சொல்லணும் மக்களே. இது தவிர்த்து ஒரு சமோசா, சின்னதாக ஒரு பொரி பேக்கெட்டு, எப்பயும் போல் அந்த சாண்ட்விட்சுக்கு போடுற ஒரு டொமேட்டோ கெச்சப்பும், அதுக்கப்புறம் அந்த மட்டமான டீ கிட்டியும் கூட கையில் சேர்த்து கொடுத்துட்டாங்க மக்களே. ஸோ ஸ்நாக்ஸை பொறுத்த வரையுமே சூப்பராக இருந்துச்சுன்னே சொல்கிறோம் மக்களே. ஸோ எப்பயும் போல் சாப்பிட்ட ஒன்றுமே எல்லாருக்குமே தூக்கம் வந்துடும்ல, அதில் நானும் விதி விலக்கில்ல மக்களே. ஸோ அந்த ஈவினிங் ஸ்நாக்ஸை சாப்பிட்ட ஒன்றுமே ஒரு பயங்கரமான தூக்கம். திரும்பவும் அந்த ஏசி ட்ரெயினில் தூக்கி எரிச்ச ஒன்றுமே வெளியில் வந்து பார்த்தா கிட்டத்தட்ட பலாஷா ஸ்டாப்பிங்கை வந்து நெருங்கிட்டோன்னே சொல்லணும் மக்களே. ஸோ திரும்பவும் அந்த ஒவ்வொரு ஸ்டாப்பிங்கும் உங்களுக்கு மிஸ் பண்ணாமல் நான் காட்டிடுவேன் மக்களே. ஸோ அதனால் தூங்கி எழுந்த கையோடு ஓடி வந்து நின்றுட்டேன். ஸோ பலாஷா அவுட்டரில் ட்ரெயின் திரும்பவும் ரீச் ஆகிடுச்சு மக்களே. ஸோ பாருங்கள், அப்படியே அந்த சீனரியெல்லாம் என்ஜாய் பண்ணிகிட்டே வாங்கலை. இங்கே நிறைய கூட்ஸ் எல்லாம் நிற்கும் மக்களே. ஸோ அதையும் உங்களுக்கு காட்டுற பாருங்கள். ஸோ பலாசா ஸ்டேஷன் உள்ளே போய் ரீச் ஆகிட்டு அப்புறம் பார்ப்போம் வாங்கலை. மலாசா ஸ்டேஷனுக்குள்ளே ரீச் ஆகிட்ட ஒன்றுமே முழுக்க வடக்கன்ஸ் தான் மக்களே. ஸோ நம்மளோட அந்த சவுத் இந்தியன் லாங்குவேஜ் பர்டிகுலராக சொல்லணும்னா அந்த சவுத் இந்தியன் ஸ்மெல்லே போயிட்டு ஒரு மாதிரி நார்த் இந்தியன் ஸ்மெல் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு மக்களே. ஸோ மலாசா ஸ்டாப்பிங்கில் நிறைய கூட்ஸ் இருக்குன்னு சொன்னால இந்த வாட்டியும் அதே மாதிரி தான். நம்ம ராஜஸ்தானி எக்ஸ்பிரஸ் நின்ன ஒன்றுமே நமக்கு ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் கூட்ஸுங்க தான் நிறைய நின்றுட்டு இருந்துச்சு மக்களே. ஸோ இதுவும் ஒரு வேறு மாதிரி ஒரு அழகு தான் மக்களே. ஸோ நம்ம வீடியோ ஃபுல்லாகவே நீங்கள் வேறு லெவல் சீனரி பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்டே வாங்களேன். நாக்பூருக்கும் பலாசாக்கும் நடுவில் திரும்பவும் எப்போவும் போல் அந்த 130 ஸ்பீடு தான் மக்களே. ராஜஸ்தானி எக்ஸ்பிரஸ் சொன்னாலே இந்த மேக்ஸிமம் ஸ்பீடு தான் மக்களே. பாருங்களேன், வேறு லெவலில் காட்டிட்டு போகிறான் பீஸ்ட்டு மாதிரி. ஸோ அந்த ஸ்பீடை என்ஜாய் பண்ணிகிட்டே அப்படியே நீங்கள் நாக்பூருக்குள்ளே ரீச் ஆகுங்களே. அதுக்கப்புறம் நான் அந்த ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்கிறேன் உங்களுக்கு.
நாக்பூர் அவுட்டரில் நம்ம வந்து ரீச் ஆகிட்டோம் மக்களே. ஸோ நாக்பூர் ஸ்டேஷனை வந்து நான் உங்களுக்கு காட்ட போகிறதில்ல. ஸோ நாக்பூர் ஸ்டேஷன் அவுட்டர்லேயே நீங்கள் நல்லா பார்த்து நாக்பூரை என்ஜாய் பண்ணிக்கோங்க. ஏன்னா எனக்கு டின்னர் வந்துடுச்சு. அந்த டின்னரை கூட சாப்பிடாம நான் நாக்பூர் அவுட்டரில் வந்து ஏன் நின்றுட்டுருக்கேன்னா, நம்ம எப்பயும் போல் நாக்பூரில் இறங்கி அந்த ஆரஞ்சு பர்ஃபியை வாங்கி டேஸ்ட் பண்ணி ஆகணும் மக்களே. ஸோ அதுக்காக நான் எப்போவுமே இந்த ட்ரெயினோட ரைட் சைட்லேயே நான் உங்களுக்கு ஸ்டேஷனை காட்டியிருப்பேன். இந்த வாட்டி நான் பிளாட்ஃபார்ம் சைடே வந்து நின்றுட்டேன். ஏன்னா இந்த வாட்டி 1ஆம் நம்பர் பிளாட்ஃபார்மில் நம்மளோட ட்ரெயின் நிற்க போகுது. ட்ரெயின் நின்ன உடனே இறங்கி குடுன்னு ஓடி போயிட்டு நான் அந்த ஆரஞ்சு பர்ஃபியை வாங்க போகிறேன் மக்களே. ஸோ எவ்வளோ நேரம் நிற்கும் அப்படின்னு நமக்கு தெரியாது. இங்கே வந்து 3 நிமிஷம் தான் ஹால்ட் கொடுத்துருக்கா. வண்டி வந்து ஏர்லியாக போயிட்டு இருக்கிறதுனால எப்படியோ ஒரு 10 மினிட்ஸ்க்கு மேலே நிற்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். வண்டி 15 மினிட்ஸ் ஏர்லியாக நாக்பூர் ஜங்ஷனை ரீச் ஆகுது மக்களே. ஸோ இதனால் கண்டிப்பாக நான் போயிட்டு இந்த ஆரஞ்சு பர்ஃபியை வாங்க ஓடிடுவேன். அதனால் டின்னர் கூட சாப்பிடாமல் நான் இங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் மக்களே. ஸோ உங்களுக்கு இந்த நாக்பூரை நான் ஃபுல்லாக சிட்டி அவுட்டர்லேருந்தே கவர் பண்ணி காட்டிடுறேன். அந்த நாக்பூர் அதாவது ஆரஞ்சு சிட்டியோட அழகை நீங்கள் என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே வாங்க மக்களே. அதுக்கப்புறம் நான் ஆரஞ்சு வாங்கிட்டேன்னா பர்ஃபியை வாங்கிட்டேனா இல்லையான்றதை நம்ம நாக்பூரில் இறங்கி பார்ப்போம் மக்களே. ஸ்டேஷனில் இறங்கி நம்ம ஆரஞ்சு பர்ஃபியை வாங்கி சாப்பிட்டுட்டு டின்னரையாக சாப்பிட்டுட்டு நைட்டு தூங்கி எழுந்திரிச்சோம் மக்களே. எழுந்திரிச்சிட்டு காலையில் ஏர்லி மார்னிங் ஒரு 6 o'clock வந்து பார்த்தா அவுட்டரில் வெறித்தனமாக பீச் ஸ்பீடாக நம்மளோட ட்ரெயின் போயிட்டு இருந்தா மக்களே. ஸோ கிட்டத்தட்ட ஆக்ராவை நெருங்கி போயிட்டுருக்கான்னு நினைக்கிறேன். அந்த அழகே உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அந்த சீனரியும் பார்த்துட்டு அந்த நேச்சரை ரசிச்சுட்டு அப்படியே வாங்கலை. பீஸ்ட் ஸ்பீடு மக்களே. நம்ம ஆக்ராவை நோக்கி ட்ரெயின் போயிட்டுருக்கான்னு நினைக்கிறேன். வேற லெவலில் தெரிக்க விட்டுட்டு போயிட்டுருக்கானே சொல்லணும் மக்களே.
பொறுத்தவரையுமே இந்த ஏரியாவில் வந்து கிட்டத்தட்ட எப்படி இருந்தாலும் 160 கிலோமீட்டர் வரையும் அலோவ் பண்ணுறாங்க நினைக்கிறேன் மக்களே. ஸோ ஆக்ரா டு டெல்லி தான் அவ்வளோ ஃபாஸ்ட்டு அலோவ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ரூட்லேயே கிட்டத்தட்ட 140 கிலோமீட்டருக்கு மேலே தெரிக்க விட்றா மக்களை வண்டி. இன்ஃபேக்ட் உண்மையை சொல்லணும்னா நாங்கள் வந்து டெல்லி வரையும் ட்ராவல் பண்ணல மக்களே, ஆக்ராலேயே இறங்க போகிறோம். ஸோ ஆக்ராலேயே இறங்கி ஆக்ராவில் வந்து ஒரு நாள், அதாவது அங்கே இருக்கக்கூடிய தாஜ்மஹால் மற்றும் அங்கே இருக்கக்கூடிய ரெட் ஃபோர்ட் எல்லாம் சுற்றி பார்க்க போகிறோம் மக்களே. ஸோ அங்கே இருக்கக்கூடிய ஆக்ரா ஃபோர்ட்டு, ஆக்ரா தாஜ்மஹால்லாம் எப்படி இருந்துச்சு, நாங்கள் எப்படி பட்ஜெட் ட்ரிப்பாக போனோம், ஸோ அந்த பட்ஜெட் ட்ரிப்பு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா, இதெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே. ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் இந்த மாதிரி மேல்மேலே வீடியோ போட எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நான் சொன்னேன் இல்லைங்களா ஏற்கனவே, நான் ஆக்ராவில் இறங்கி தாஜ்மஹாலையும் ஆக்ரா ஃபோர்ட்டையும் சுற்றி காட்ட போகிறோம். அது பட்ஜெட் ஃபுல்லாக எப்படி போனோம், ஸோ எப்படி ஒரு நாளில் சுற்றி பார்த்துன்னு அங்கேருந்து மூவ் பண்ணக்கூடிய வழி, இது எல்லாமே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் அடுத்தடுத்து நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் மக்களே. ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இது உங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோவாக அமையும்னு நான் நினைக்கிறேன் மக்களே. ஸோ அடுத்து நாங்கள் போன தாஜ்மஹால் வீடியோ, ஆக்ரா ஃபோர்ட் வீடியோலாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்குது மக்களே. ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க, அடுத்தடுத்த வீடியோவை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ மக்களே.